உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்பை எவ்வளவு அழகா பயன்படுத்தலாம். பொன்னான வாய்ப்பு யாரு கிடைக்கும்? இருவரும் திராவிட கட்சிகளை வீழ்த்தி விட்டு 50 ஆண்டு கால அரசியலை வீழ்த்தி விட்டு உங்களை மக்கள் தேர்வு பண்ணி உங்களை ராஜ மரியாதை கொடுத்து அமர வச்சிருக்கிறாங்களே. அப்ப ரொம்ப பொறுப்புணர்ந்து பேசணும். திரு சீமான் அவர்கள் கண்டிக்கிறாருன்னா நியாயமான கண்டிப்புங்க. கிறிஸ்தவம் அது ஒரு மதம். அந்த மதத்தை யாருமே இங்க குறை சொல்லலை. யாரு குறை சொன்னது? முதல்ல பான் கிறிஸ்டியன் சொல்ல வேண்டிய தேவை எங்க இருந்து வந்துச்சு? ஓகே, யூ ஆர் a born Christian, then what? இளையராஜா தமிழர் இல்லையாங்க? தமிழர். யுவன் சங்கர் ராஜா தமிழர் இல்லையாங்க? தமிழர். யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. இளையராஜா இந்து மதத்தை பின்பற்றிட்டு இருக்கிறாரு. மத ரீதியா வேறுபட்டு இருக்கலாம். அவங்க மொழி ரீதியா யாரு? பச்சை தமிழர்கள். அப்துல் கலாம் ஒரு பச்சை தமிழங்க. ஜோசப் விஜய் பச்சை தமிழங்க. ஒரு தமிழ் முதலமைச்சராக இருக்க அப்புறம் மனமகிழ்ச்சியோட நம்ம பார்த்துக்கிட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பான் கிறிஸ்டியன். ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு. இல்லைங்க, ஏங்க இவ்வளவு தூரம் அவங்கள பார்த்தா நீங்க இதுவாகணும்? கண்டுக்காம கடந்து போக வேண்டியது தானே. நான் இதை சொல்லலை, விகடன்ல செய்தி போட்டிருக்காங்க. இப்போ அதனால தான் சீமானோட இந்த 6 பக்க அறிக்கை ஏன் வெளியிடுறாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு அந்த மொழி உணர்வு இருக்குது. எங்க கடந்த 15 ஆண்டு காலமா சாதி மத உணர்வுகளை சாகடிக்கணும், மொழி இன உணர்வை முன்னுக்கு கொண்டு வாங்கன்னு பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நீங்க வரணும் எதிர்பார்ப்பீங்க? இதான் பேசுவார் அவரு. அதுவும் கிறிஸ்தவம் தமிழுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாரு. வார்த்தையை விட்டாரா என்னன்னு தெரியாது, ஆனா அது தெளிவா சொல்றாருங்க. கிறிஸ்தவன் எனக்கு அன்பின் மொழியை கற்றுக் கொடுத்தது, எவ்வளவு தமிழ் படித்தாலும் உனக்கு புரியாதுங்கிறாருன்னா என்ன மொழி பேச வரீங்க நீங்க? கிறிஸ்தவம் பரப்ப வரலங்க. தமிழ் மொழியினுடைய அழகை புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு இலக்கண செழுமைகளை உள்வாங்கிக் கொண்டு இவ்வளவு சிறந்த மொழி உலகத்தில் இருக்கிறான்றதை பார்த்த கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கினா தேம்பாவணி என்ற அருமையான ஒரு நூலை படைத்தார். ஜபமாலையை உருட்டிக்கிட்டு நிதி அறிக்கையை கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஒருத்தர் வேளாண் அமைச்சர் தூக்கிட்டு போய் திருப்பதி கோயிலை வச்சுட்டு வர்றாரு. இதை அப்படியே பண்ணீங்கன்னா உண்மையிலேயே சொல்றேன், நாளைக்கு வேற ஏதோ ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்றவங்க யாக வளர்த்தாதான் நான் நிதி அறிக்கை சமர்ப்பிப்பேன்னு சொல்லுவான். நெய்யை ஊற்றி இல்லை சாணிலாம் வச்சு மாடை உள்ள கூட்டு வச்சு சட்டசபையிலேயே ஜபமாலை உருட்ட விட்டீங்க. அரசியல் பேரிய நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சமீபத்தில் சட்டமன்றத்தில் நிறைய விவாதங்கள்லாம் நடந்தது, நிறைய காரசாரமும் நடந்தது, நிறைய சண்டையும் நடந்தது. என்ன சொல்ல போனால் அடிச்சிக்காத குறை தான் எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த மாதிரி இருக்கல. இப்போ சமீபத்தில் நிதியமைச்சர் ஒரு வார்த்தையை வெளியிட்டார். இது சம்மந்தமாக சீமானும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இது சம்மந்தமாக நீங்கள் நம்ம சேனல் நேயர்களுக்காக உங்ககிட்ட நான் கேட்குறது நிறைய கேள்வி இருக்குது, உங்ககிட்ட தான் கேட்கணும். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல் கேள்வி என்னென்னா, நிதியமைச்சர் திரு மரியா வில்சன் அவர்கள் என்ன சொன்னார்னா, கிறிஸ்டியன் பார்ன் அப்படின்னாரு. அதாவது கிறிஸ்துவ மதத்தில் பிறந்தவன் பைபிளில் நான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். பைபிளை படித்தாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொன்னார். எப்பவுமே நம்ம பொதுவாக நிறைய நாட்களாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சட்டமன்றத்தில் ஒரு மொழியையோ ஜாதியையோ மதத்தையோ எடுத்து நம்ம யாரும் பேசி நம்ம பார்த்ததே கிடையாது. அது மாதிரி யாரும் பேசக்கூடாது மாட்டாங்க. ஏன் இவருக்கு திடீர்னு அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லணும்? அந்த இடத்துல என்ன அவசியம் வேண்டியிருக்கு அவருக்கு? அதான் இன்னைக்கு நிதியமைச்சர் அதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்கிறார். ஏன்னா தொடர்ச்சியா பார்த்துருப்பாருல்ல, பொது வெளியில இருக்கிறவங்க, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம மற்ற எதிர்கட்சிகள், வெளியில இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாரும் போட்டு கடுமையான தாக்கத்தில் அவருக்கு மேல தொடுத்தாங்க. குறிப்பா பத்திரிகையாளர் மன்றத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு ரசிக்கும்படியான ஒரு பேச்சு இல்லைங்கிறத நிறைய பேர் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, எதிரில் அந்த திமுகவை சேர்ந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப தன்மையாக பேசினார். ரொம்ப தன்மையாக. அந்த மாதிரி நீங்களும் கூட பேச முடியாது. எங்க இலக்கண பிழையோடு பேசுகிறாரு, இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பொறுமையாக பேசுவார். அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கலாம்னா, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு போன ஆட்சியில் பிடிஆர் மாதிரி பேசாமல் நல்லா பேச முயற்சி பண்ணணும் கலாய்ச்சிருக்கலாம். அல்லது முயற்சி பண்ணுறாங்க, நான் நல்லபடியாக பேச முயற்சி பண்ணுறாங்க, எனக்கு இதாங்க வரும்னு சொல்லி உட்காந்துருக்கலாம். ஐ எம் a born Christian. அதான born Christian சொல்றீங்க? பிறக்கும் போதே ஏங்க மதமும் சாதியும் பிறந்த பிறகுதாங்க. அதனாலதான் பெரியார் சொன்னாரு, சாதி கொடிதான் மதம் கொடிதான். அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, சாதி கொடிதான் மதம் கொடிதான்னு கேட்டா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? நல்லா எதிர்பார்த்திருப்பாங்கன்னா மதத்தை திட்டுவாருன்னு நினைச்சிருப்பாங்க. ஏன்னா சாதிக்கு மேல மதம் தானே இருக்குன்னு அவரோட சொல்லலை. மதம் கூட மாறிக்கொள்ளக்கூடியது, சாதி மாறிக்கொள்ள முடியாதது, சாதி தான் கூடியது அப்படின்னாரு. ஏன்னா அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழலை உருவாக்குது. அதை மாதிரி தான் நீங்க பிறக்கும் போது சாதி மதம்லாம் நமக்கு கிடையாது. பிறக்கும் போது நீங்க சொல்லலாம் நம்ம பான் தமிழன்னு சொல்லலாம். அதனால நீங்க சொன்னீங்களே தாய்மொழி தமிழ் தான் சொன்னீங்கல்ல, நம்ம பான் தமிழன்னு சொல்லு. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் தான் உங்க கட்சியினுடைய கொள்கை, அதெல்லாம் உங்களோட உயிர் கொள்கை. அந்த உயிர் கொள்கைக்கு நிகரான உங்களுடைய தத்துவம் என்னது? நான் பிறக்கும் போது எல்லாரும் சமங்க,
இந்து மேல கிறிஸ்தவன் கீழே முஸ்லீம் மேல யாரும் கிடையாதுங்க, எல்லாரும் சமந்தாங்க அப்படின்னு நீ சொல்றீங்கன்னா குறைந்தபட்ச முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தடுத்திருக்கலாம். அதை வில்சன் அவர்கள் அந்த வார்த்தை விட்டுருக்க வேண்டாம், அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு பேசியிருக்கலாம். அவரும் அமைதியாக இருக்கிறாரு. அவரை பேச விடக்கூடாதுங்கிறதுல இவங்கெல்லாம் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்போ மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் அந்த வார்த்தையை விட்டதுக்கு இன்னைக்கு மன்னிப்பாது கேட்டிருக்கலாம். அவர் வாயிலிருந்து மன்னிப்பு வரல. we will come back stronger அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீங்க ஆங்கிலத்துல பேசுறத யாரும் இங்க ஒரு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆங்கிலம் புரியாமலாம் ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒன்றும் மட்டமாகவும் போயிடல. இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எல்லா மொழியிலும் பேசுறவங்க நான் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் இங்க மேட்ரு. உங்களுடைய உச்சரிப்பு, உங்களுடைய எடுத்துரைக்கும் வாதம், எடுத்துரைக்கும் விதம் அப்படிங்கிறது சற்று சரி பண்ணிக்கலாமேன்னு சொன்னா சரி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போங்க. இல்ல அந்த பெருந்தன்மை கூட உங்களுக்கு இல்லை. முதல்ல யாருக்கு பெருந்தன்மை வேணும் தெரியுமா? ஆளுங்கட்சி தான் வேணும். உங்கள்கிட்ட தான் துவங்கப்படணும். ஒரு ஆளுங்கட்சி அப்படிங்கிறவங்களுக்கு ஜனநாயக மாண்புகளோட நீங்க இயங்குறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய விட என்ன தெரியுமா? சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மையும் பெருந்தன்மையும் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியால தான் நல்லதொரு ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க முடியும். எவனா ஏதாவது ஒருத்தர் மேடையில் பேசுவான், ரோட்ல ஏதாவது போறவங்க ஏதாவது எழுதிக்கிட்டு இருப்பான், எல்லாரும் உள்ள வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? அதுதான் உங்களுடைய ஆளுங்கட்சிக்கு அழகா? அது இல்லை சார். உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்பை எவ்வளவு அழகா பயன்படுத்தலாம். பொன்னான வாய்ப்பு யாரு கிடைக்கும்? இருவரும் திராவிட கட்சிகளை வீழ்த்தி விட்டு 50 ஆண்டு கால அரசியலை வீழ்த்தி விட்டு உங்களை மக்கள் தேர்வு பண்ணி உங்களை ராஜ மரியாதை கொடுத்து அமர வச்சிருக்கிறாங்களே. அப்ப ரொம்ப பொறுப்புணர்ந்து பேசணும். எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் பழந்தன்னு கொட்டை போட்டவங்க சும்மா கிடையாது. எல்லாருக்கும் 50 ஆண்டு கால அனுபவம் இருக்குது, அரசியல் வாழ்க்கையில் அனுபவம் இருக்குது. சும்மா வாதத்துக்கு பேசலாம். எங்களுக்கு அனுபவம் குறைவுதான், ஊழல் செய்வதில் குறைவு, லஞ்சம் செய்வதில் குறைவுன்னு பேசலாம். மற்றதுலையும் குறைவு தானே. லோக்கல்ல ஒரு திமுகவோ அதிமுகவோ இருக்கிற செல்வாக்கு தாவேகாவுக்கு அவங்க இடத்துல இல்லை. அதை விட பெரும்பான்மை வாங்கிட்டீங்க, அவங்க இடத்துல இல்லைல்ல. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு கூறு இருக்குல்ல, அதை நிராகரிக்க முடியாதுல்ல. இப்போ மரிய வில்சன் அவருடைய பேச்சு என்பது தவறானது. அதை அவருக்கு நீங்க மன்னிப்பு கேட்டுக்கணும். சட்டமன்றத்தில் மன்னிப்பு கேட்கலங்க அவரு. நான் அதை புரிஞ்சுக்கிறேன், நான் கொஞ்சம் அதை இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் பேசுறாரு. அப்போ ஒரு உணர்வுன்னு தானே அர்த்தம். உங்களை வேற ஏதாவது கேட்குறாங்களா? என்னப்பா கையில் 2 பக்கம் கருப்பாக வித்தியாசமாக போட்டிருக்குன்னு கேட்டாங்களா? யாராவது கேட்டோமா? ஓகே, இட்ஸ் தேர் விஷ், அவ்வளோதான். அதே போல் எதிர்கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் போட்டு வந்தார் முந்தானத்து ஒருத்தர், எந்த ஒரு எம்எல்ஏன்னு தெரியல. ஒரு அவைக்கென்று ஒரு மாண்பு இருக்குதுங்க. ஒரு அவைக்குன்னு ஏன் எதனால அவை தலைவரை பார்த்து பேசுறோம்னு சொல்றாங்க? அதுவே இங்க டிவிக்கு எம்எல்ஏக்கள் பல பேருக்கு தெரியல. ஓகே, ஃப்ரெஷர்ஸ் தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு 2 நாள் பயிற்சி பட்டறை கொடுத்தாங்களே, விதிகள், சட்டமன்ற விதிகள் புத்தகம் கொடுத்துருப்பாங்களே, என்ன பண்ணீங்க அதெல்லாம் வச்சு? அவை தலைவரை பார்த்து தாங்க பேசணும். ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ. இப்போ அமைச்சர் ஒருத்தர் கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். அமைச்சர் ஒருத்தரை எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கிறாருன்னா, இப்போ சட்டமன்ற உறுப்பினர் சுரேஷ் அவர்கள் எல்லாம் பேசக்கூடாது. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவருடைய கேள்விகளுடைய பதில் நீங்க அவரை பார்த்து தாங்க பேசணும். அதுதான் சட்டமன்ற மாண்பு. உள்ளபடியே மனமகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, குறைந்தபட்சம் நல்லதொரு சபாநாயகர் கிடைச்சிருக்கிறாரு நமக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருக்கிறதுனால பேலன்ஸா மூவ் பண்றாரு. இந்த பக்கமும் குட்டு வைக்கிறாரு, அந்த பக்கமும் குட்டு வைக்கிறாரு. சில சமயம் ஓவரா குட்டு வைப்பார்னு வச்சுங்களேன் திமுக அதிமுக சைடுக்கு. பட் பேலன்ஸா இஸ் டன் வெல். ஆக்சுவலி நல்லா பண்றாரு அவரு. ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்களுடைய இந்த போன்ற வாதங்கள் என்ன ஆகும்னா, நீங்க நல்ல விஷயம் பண்ணிட்டு வருவீங்க, அதை அப்படியே கீழே தள்ளி விட்டுரும். இப்ப மரிய வில்சனுடைய பேச்சு திரு சீமான் அவர்கள் கண்டிக்கிறாருன்னா நியாயமான கண்டிப்புங்க. கிறிஸ்தவம் அது ஒரு மதம். அந்த மதத்தை யாருமே இங்க குறை சொல்லலை. யார் குறை சொன்னது? முதல்ல பான் கிறிஸ்டியன் சொல்ல வேண்டிய தேவை எங்க இருந்து வந்துச்சு? ஓகே, யூ ஆர் a born Christian, then what are you coming to say? என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? யூ ஆர் born Christian சொல்ல மூலமாக. இப்ப நான் போய் சொல்லிட்டு இருப்பேன்னா, இப்ப நான் இந்து மதத்தை நான் வெறுக்கிறேன், நான் இந்து மதத்துக்குள்ள இல்லைன்னு நான் நம்புறேன், நான் ஒரு தமிழனா உணர்றேன், தமிழன் நீங்க கூறா போட்டுருச்சுன்னா சைவன் வைணவன் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நான் பான் ஹிந்துன்னு சொல்லிக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. பான் தமிழ்னு சொல்ல எனக்கு விருப்பம் இருக்குது. ஏன்னா நீங்க பான் தமிழ்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன மதத்தை போட்டு பின்பற்றுக்க பத்தி எனக்கு கவலையே இல்லை. இளையராஜா தமிழர் இல்லையாங்க? தமிழர். யுவன் சங்கர் ராஜா தமிழர் இல்லையாங்க? தமிழர். யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு.
இளையராஜா இந்து மதத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாரு. மத ரீதியா வேறுபட்டிருக்கலாம், அவங்க மொழி ரீதியா யாரு? பச்சை தமிழர்கள். அப்துல் கலாம் ஒரு பச்சை தமிழங்க, ஜோசப் விஜய் பச்சை தமிழங்க. ஒரு தமிழ் முதலமைச்சராக இருக்க அப்புறம் மனமகிழ்ச்சியோட நம்ம பார்த்துக்கிட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பான் கிறிஸ்டியன், அது தேவையில்லாத வேலை, சேட்டை தானே அது. அப்ப அதை அமைச்சர் அவர்கள் பின்வாங்கி இருக்கணும், தவறுங்கன்னு சொல்லியிருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டுன்னு சொல்றாருல, மன்னிச்சிருங்க தெரியாம பேசிட்டேன் சொல்லிட்டு போலாம். பெருந்தன்மை தாங்க உங்களை உயர்த்தும், ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரா வேணா இருக்கட்டும், எவ்வளவு பேர் ஆளா வேணா இருக்கட்டும், பெருந்தன்மை தான் உங்களை உயர்த்தும். பெருந்தன்மை அவர்கிட்ட இல்லை. சரி சார், நீங்கள் இப்போ இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுது. என்னென்னா, தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சவங்க கூட இந்த மாதிரி மாண்பை மீறியோ இல்லை அவையில் இந்த மாதிரி ரொம்ப திமிர் கலந்த பேச்சில் நம்ம பேசி நம்ம பார்த்ததில்ல. ஒரு கட்சி சாடிப்பாங்க, இன்னொரு கட்சி சாடிப்பாங்க, அப்படி வேணால் நம்ம பார்த்துருக்கோமே தவிர, நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி மைக்கை தட்டுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தனி மெஜாரிட்டியில் கூட ஜெயிக்கல. உங்களுக்கே தெரியும், ஒரு கூட்டணி கட்சியில் தான் இவங்க ஆட்சியை அமைச்சிருக்காங்க. ஸோ தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சவங்க கூட இந்த அளவுக்கு பேசுறது இல்லையா? இவ்வளோ இது சொல்றேன். அவர் தனிப்பட்ட ரீதியில ஒரு எமோஷனல் கேரக்டரா இருக்கிறாரு. இப்போ இது என்ன ஆகுதான், இப்போ நீங்க கேட்குறீங்க பார்த்தீங்களா, அடுத்தடுத்த விவாதத்துக்கு நோக்கி நகர்த்துது பாருங்க. அது மெஜாரிட்டி கூட இல்லை, நீங்களுக்கு எவ்வளோ ஆட்டம் போடுறாங்க, அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும். அது கேள்வி எழுதல, அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க அதை தானா கேட்கல, அவரோட செயல்பாட்டு மூலமா நீங்க ஒரு கேள்வியை கேட்குறீங்க. இப்போ இந்த சாதாரண மக்கள்கிட்டையும் போயிடும். பா ஒரு 100 நாள் ஆச்சுப்பா, எப்படி பாருங்க ஆட்சி, நான்ப்பா சட்டமன்றத்தில் ஒரு மைக்கெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாருப்பான்னு 4 பேர் பேசுவான். அது தேவையில்லாத வேலை தானே. முதலமைச்சர் நீட்டுக்கு எதிராக கொண்டு வராரு சல்யூட்டு, தமிழ்த்தாய் வளர்த்து கொண்டு வராரு வாழ்த்துக்கள், இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மயக்க தூக்கி போட்டு தான் ஃபேமஸ் ஆகும். இங்கே மயக்க தூக்கி ஏன் போட்டாருன்னு கேட்டால் சாட்டை திரும்புறது தான் காரணம் சார் சொல்கிறாங்க. இப்போ விசாரிச்சா சாட்டை தாங்க காரணம். என்னப்பா சாட்டை காரணங்கிறீங்க? சாட்டை துரைமுருகனுடைய காணொலியில் அவர் பேசுகிற வார்த்தைகளால், அவருடைய பகடியின் மூலமாக அவங்க காண்டாயிட்டாங்கப்பா. அவர் உடல் மொழி ரீதியாக அல்லது வேறு ஏதாவது வார்த்தைகள் ரீதியாக கொச்சைப்படுத்தினார்னா அது தவறு தான். ஆனால் அது அவருடைய பெரும்பாலான அரசியல் பகடி என்பது எனக்கு தெரிஞ்சு காயப்படுத்துகிற மாதிரி இருக்காரு, புன்னகையை வரவழைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அண்மையோட 100 நாளுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு, நான் பார்த்தேன். திமுக ஷேர் பண்ணாங்க. திமுக எந்த திமுகவால் சிறைக்கு செல்லப்பட்டு சிறைவதையை அனுபவித்த சாட்டுதல்களோட அவருடைய வீடியோவை திமுக ஷேர் பண்றான். ஏன்? எதிர்கட்சியா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு திமுக கிட்டே ஆள் இல்லை. அப்ப தாவேகாவினுடைய தோழர்கள் திமுகவா நாத்தாக்காவான்னு குழம்பி போயிட்டாங்களோ எதிர்கட்சி யாருன்னு எனக்கு புரியல. இவருக்கு நீங்க அந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் கொடுத்தீங்கன்னா அப்ப எவ்வளவு உயரத்தில் அவர் இருக்கிறாரு, அவரை நீங்க வச்சிருக்கிறீங்க. ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு, இல்லைங்க ஏங்க இவ்வளவு தூரம் அவங்கள பார்த்தா நீங்க இதுவாகணும், கண்டுக்காம கடந்து போக வேண்டியது தானே. நான் இதை சொல்லலை, விகடன்ல செய்தி போட்டிருக்காங்க. இல்லை, இதே கேள்வி தான் எனக்கும் கேட்கணும்னு தோணுது. என்னென்னா, இவங்களுடைய சட்டப்பேரவையிலோட இவங்களுக்கு திமுக எதிர்கட்சியாக இருக்கலாம், வெளி உலகத்துக்கும் சமூக ஊடகங்களுக்கும் அவங்க பார்க்குறது என்னென்னா, நாம் தமிழர் கட்சியும் தாவேக உறுப்பினர்கள் அந்த தொண்டர்கள் சண்டை போட்டுருக்காங்க சமூக ஊடகங்கள்ல. இது என்ன நாம் தமிழர் கட்சி எதுலையுமே இல்லையே. இல்லை, நீங்க கூட இல்லையா சமூக வலைதளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவை விட அதிகமாக சமூக வலைதளங்கள்ல ஆக்கிரமிப்பு செய்திருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான். அதனால ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எனக்கு. திமுக ஐடி விங் என்பது வேற, அவங்க எலைட் ஐடி விங்கு, அது ஒரு ஆபாச குடோன்களை உருவாக்கிய ஒரு ஐடி விங்கு, அதை பற்றி நான் பேசவே இருக்கிறேன், அது வேற. இவங்க தொடர்ச்சியாக கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாக ஐடி விங்கு இணையத்திலேயே அதிகமாக கட்சியை கொண்டு போய் சேர்த்தவங்க. திமுகவுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தவங்க இணைய உலகத்துல. அது திமுகவினரை ஒத்துப்பாங்க. கருணாநிதி ஐயாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு கருணாநிதி ஐயாவை வசைபாடிய அல்லது ஊழல் பண்ணவருங்க அப்படிங்கிற பொருள் புரியும் வகையில பேசாத அதிமுக இல்லைங்க, நாம் தமிழர் கட்சி. அந்த அளவுக்கு திமுகவை அட்டாக்கிங் மோட்ல அவங்க வச்சிருந்துருக்கிறாங்க. திமுகவுடைய கொள்கை தலைவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, உரசி பார்த்துருக்கிறாங்க. அப்போ அவங்க ஏற்கனவே ஃபீல்ட்ல இருக்கிறவங்க. நீ படிச்ச ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஒன்றும் ஜெயிக்கல, மக்களுடைய ஆதரவு இல்லை, 4% தான் ஓட்டு வச்சிருக்கிறாங்க, ஜெயிக்கல. பட் தே ஆர் ஸ்டில் சர்வைவ். அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறதெல்லாம் ஒன்றும் இப்போ நிராகரிச்சிருக்க மாட்டாங்க, அது கொஞ்ச நாள் நீடிக்கும். 2020 8% வாங்கினாங்க பார்த்தீங்களா, அப்போ வாங்கும்போது அங்கீகரிக்கப்பட்டுன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை உடனே எடுத்துட மாட்டாங்க, அது ஒரு 5 ஆண்டுகளுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ 29க்கு ஒர்க் அவுட் ஆகும், 31க்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த விவசாய சின்னம் கூட மாறாது எனக்கு தெரிஞ்சு.
சட்டமன்றத்தை வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க இன்னும் ஒர்க் பண்றாங்க, கொஞ்சம் மாடியூல்ஸை மாத்துறாங்க, ஃபார்முலாவை மாத்துறான்ற முயற்சி பண்றாங்க. இடைத்தேர்தலில் போட்டி போட போறேன்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய பாத்துங்க, அவங்களுடைய பயணம். அவங்க வந்து இவங்க கூட போட்டி போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வேற யாரோட போட்டி போடணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ட்ரம்ப் கூட போட்டி விடுவாங்க தாவேகா? இணையதளத்துல இன்னைக்கு வைரலா இருக்கிற ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் வைரலா இருக்கிறாங்க. அவங்களால சண்டை போட முடியுது எதிர்த்து. நான் தான் சொல்றேன், திமுக எடுத்து சாட்டை அண்ணனுடைய வீடியோக்கள் எடுத்து ஷேர் பண்ணா என்னங்க அர்த்தம்? ஒரு அரசுன்னு இருந்தா அந்த அரசுக்கு விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அரசுக்கு முட்டு கொடுக்கணும், அரசை வந்து எல்லா நேரமும் ஆதரிச்சு வெண்சாம்பரம் வீசணும்னா முதல்ல பத்திரிகையாளராக இருக்கக்கூடாது, இரண்டாவது எதிர்கட்சியாக இருக்க முடியாது. ஒரு எதிர்கட்சியால் ஆக்கப்பூர்வ எதிர்கட்சி என்பது அரசின் குறைகளை சுட்டி காட்டுங்க. அது எப்படிங்க வெண்சாம்பரம் வீச முடியும்? இப்போ சீமான் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார். அதில் ஒரு விஷயத்தை வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயம், பைபிள் படிச்சிருந்தா தெரியும் அப்படின்ற மாதிரி மரிய வின்சன் அவர்கள் சொல்லியிருக்கும்போது இவர் வந்து பதிலுக்கு வந்து ஒரு அறிக்கை ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. தமிழ் மொழியை பற்றி என்ன தெரியும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மூத்த குடி தமிழ் குடி அப்படின்ற மாதிரி வந்து அவர் வார்த்தையை மென்ஷன் பண்ணி பேசியிருந்தார். ஸோ இங்கே வந்து ஒரு மொழி சார்ந்த விஷயம் வந்து உள்ள கலக்குதா, மதம் சார்ந்த விஷயம் வந்து உள்ள கலக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலை சார். இப்போ சட்டமன்றத்தில் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது சீமானவர்கள் பதில் அறிக்கையில் இந்த மாதிரி சொல்லும்போது இது தேவையில்லாமல் எங்கேயோ கொண்டு போய் விடுது அப்படின்ற மாதிரி தானே யோசிச்சு. அதுதான் அதுக்கு விதை போட்டவர் வில்சன் ஐயா தானே. அதுதான் நான் சொல்கிறேன், அவர் வந்து பெருந்தன்மையோட வருத்தம் தெரிவிச்சுக்கிறேங்க, யாரையும் நான் காயப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் பேசல, ஆவேசப்பட்டு பேசிட்டேன். அது ஒரு வருத்தம் தெரிவிக்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா கிறிஸ்தவத்தில் மன்னிப்பு கேட்பது இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய ஒரு வேலையே. அதில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? போய் நான் இயேசுக்கிட்ட போய் அவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்க, இயேசுநாதர்கிட்ட நான் தவறுகளை திருத்திக்கிறேன் அப்படின்னு பரமபிதாவின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அது ஒரு உன்னதமான செயலுங்க. பெருந்தன்மையோட ஒருத்தர் இறங்கி வந்து சாரின்னு கேட்கறது இருக்குல்ல, அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஒரு மனசு வேணும். இன்னொன்று அதுதான் இயல்பாகவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சில பேர் கர்வத்தில் கேட்க மாட்டாங்க, அது அப்படி இருக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. இப்போ அதனால தான் சீமானோட இந்த 6 பக்க அறிக்கை ஏன் வெளியிடுறாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு அந்த மொழி உணர்வு இருக்குது. எங்க கடந்த 15 ஆண்டு காலமாக சாதி மத உணர்வுகளை சாகடிக்கணும், மொழி இன உணர்வை முன்னுக்கு கொண்டு வாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நீங்கள் வரணும் எதிர்பார்ப்பீங்க? இதான் பேசுவார் அவரு. அதுவும் கிறிஸ்தவம் வெர்சஸ் தமிழுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாரு. வார்த்தையை விட்டாரா என்னன்னு தெரியாது, ஆனால் அது தெளிவாக சொல்றாருங்க. கிறிஸ்தவன் எனக்கு அன்பின் மொழியை கற்றுக் கொடுத்தது, எவ்வளவு தமிழ் படித்தாலும் உனக்கு புரியாதுங்கிறாருன்னா என்ன மொழி பேச வரீங்க நீங்க? என்ன சொல்ல வரீங்க? கிறிஸ்தவம் பரப்ப வரலங்க. இங்க தமிழ் மொழியினுடைய அழகை புரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு இலக்கண செழுமைகளை உள்வாங்கி கொண்டு இவ்வளவு சிறந்த மொழி உலகத்தில் இருக்கிறான்றதை பார்த்த கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கினா தேம்பாவணி என்ற அருமையான ஒரு நூலை படைத்தார். இயேசு காவியம் தேம்பாவணி. வீரமாமுனிவர் தன்னுடைய பேரை மாத்திக்கிட்டாரு. கிறிஸ்தவத்தையா பரப்புனாரு? இல்ல கிறிஸ்தவம் கொடுத்த மொழி தமிழ்னு பேசினார். அப்படி தமிழுக்கு கீழே என்னங்க மதம், என்னங்க சாதி? தமிழுக்கு மேல என்ன மதம் என்ன சாதி இருக்குது? எல்லாம் தமிழுக்கு கீழே தான். அப்படி இருக்கும்போது அவருடைய பேச்சு தவறானது, அது அவருக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். இன்னைக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கல, அதுக்கப்புறம் தெரிவிக்க மாட்டாரு. சீமானின் கண்டன அறிக்கை நியாயமானது, உணர்வு பூர்வமானது, தமிழ் சமூகத்துக்கு தேவையானது. இப்போ சீமான் அவர்கள் ஒருவேளை சட்டமன்ற தொகுதியில் ஏதாச்சும் ஒரு தொகுதியில் நின்று இந்த தேர்தலை ஜெயிச்சு இருந்தாருன்னா இந்நேரம் வந்து அந்த இடத்துல சீமானுடைய குரல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டாயமாக நல்லா இருந்திருக்கும். ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டினாக இருந்தாலும் கூட கட்டாயமாக நல்லா இருந்திருக்கும். அவருடைய ரெஸ்பான்ஸ் குயிக்காக வந்திருக்கும். எனக்கு இதில் ஒரு வருத்தம் என்னன்னா, திமுகவினர் மேலே எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. திமுக வாய மூடி அமைதியாக இருந்தீங்க. ஏன் அதிமுக பற்றி பேசுறதுக்கு வருத்தமாக இருக்குது? ஏன்னா அவங்க மொழி குறித்தான பார்வையை வந்து சட்டமன்றத்தில் வச்சதே கிடையாது. அதிமுகவும் அமைதியாக இருந்தீங்க. ஏன் அமைதியாக இருந்தீங்க? சரி, கேள்வி கேட்ட மதிமுகவினுடைய உறுப்பினர் அவர் ஏன் அமைதியாக இருந்தார்? ஏங்க நான் என்ன கேட்குறேன் பதில் சொல்கிறாருன்னு ஏன் யாரும் கேட்கல? சபாநாயகர் ஏன் அமைதியாக இருந்தார்? சட்டமன்றத்தில் இருந்த யாருமே இல்லாத சீமானை பற்றி நம்ம யோசிக்கிறோம்ல, இருந்த எல்லாரையும் வாயை மூடிட்டு மௌனியாக உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படிங்க அவர் அப்படி பேசலாம்? என்னங்க மொழியும் மதத்தை கொண்டு போய் சேர்க்குறாரு, என்னங்க அமைதியாக இருக்கு. இதை தாயக்க எம்எல்ஏக்கெல்லாம் கை தட்டி பெஞ்சு தட்டுறாங்க. அவ்வளோதான் புரிதல் அவங்களுக்கு. கொண்டு போய் ஜெயிக்க வச்சிருக்காங்க மக்கள். அவ்வளோதான் புரிதல் இருக்கீங்களா நீங்க? திரும்பவும் சொல்றேன், சபாநாயகரும் கேட்கலங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அவருடைய அந்த மேபி அவருடைய
தனிப்பட்ட விஷயத்தை டச் பண்ண மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். என்னடா இது நம்முடைய லாங்குவேஜோட அந்த கெப்பாசிட்டியை பற்றி பேசிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம். பேசிட்டீங்க, வார்த்தையை விட்டீங்க, தவறாக போயிருச்சு. ஒரு வருத்தம் தெரிவிப்பதில் என்ன பிரச்சனை இருக்கு? அந்த பெருந்தன்மை வேணும். சீமான்றதா கேட்டிருப்பாரு, உள்ளே கேட்டிருப்பாரு, தம்பி மன்னிப்பு கேட்கணும் இல்லையா தம்பின்னு கேட்டிருப்பாரு, இல்லை சபாநாயகர் அனுமதிக்கிறாரான்னு கேட்டிருப்பாரு. கேட்டிருக்க வேண்டியது உதயநிதி ஸ்டாலின், யாரும் அவர் கேட்கல. மார்க்கண்டேன்னு ஒரு எம்எல்ஏ ரொம்ப மோசமாக பேசினாலும் கைதெல்லாம் கூட பண்ணாங்க. அவ்வளவு சிறப்பாக தமிழ் பேசினார் சட்டமன்றத்துக்குள்ள. பாவேந்தர் பாரதிதாசன் வரிகள் எடுத்து போய் பேசினார், பாரதியார் எடுத்து பேசினார், அருமையாக பேசினார். அவரும் கேட்கல. என்னங்க இப்படி தமிழ் மொழியை போய் மதத்தோட போட்டு பேசுன்னு கேட்கல. அவ்வளோதான் தமிழ்நாட்டுக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அறிவு அப்படின்னு நம்ம கடந்து போக வேண்டியதுதான். இப்போ இதில் எல்லாத்தோட முக்கியமான ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது சார். என்னென்னா மதவாத சக்தின்னு சொல்கிற பாஜக, அதாவது வந்து பாஜக மதவாத சக்தின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த கட்சி தமிழ்நாட்டுடைய தலைவரே நயனா நாகேந்திரன் அவர்கள், அவர் கூட வந்து இந்த விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஏங்க இது வந்து அவங்க இல்லை, அவங்க தொடர்ந்து உங்களுக்கே தெரியும் ஹிந்து மதத்துக்கு ஆதரவாக செயல்படுவாங்க, மற்ற மதங்களை வந்து இது பண்ணுவாங்க. ஒரு அந்த குறிக்கோளை நோக்கி தான் அவங்க வந்து அதை இது பண்ணாங்களோ? இல்லைங்க, அவங்களுக்கு தீனி போடுற வேலைங்க இது. நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு இந்து முன்னணி கண்டன அறிக்கை விட்டுருக்காங்க. அர்ஜுன் சம்பத்து சட்டமன்றத்தில் கிறிஸ்தவத்தை பரப்பணும்னு கேட்குறாரு. தேவையா உங்களுக்கு? ஜபமாலையை உருட்டிக்கிட்டு நிதி அறிக்கையை கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஒருத்தர் வேளாண் அமைச்சர் தூக்கிட்டு போய் திருப்பதி கோயிலை வச்சுட்டு வர்றாரு. இதை அப்படியே பண்ணீங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், நாளைக்கு வேற ஏதோ ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறவங்க யாக வளர்த்தா தான் நான் நிதி அறிக்கை சமர்ப்பிப்புன்னு சொல்லுவான். அப்படி நெய்யை ஊற்றி இல்லை சாணிலாம் வச்சு மாடை உள்ளே கூட்டு வந்து வச்சு சட்டசபையிலேயே ஜபமாலை உருட்ட விட்டீங்க அப்படின்னு நாளைக்கு கேட்குறான்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? அதனால தான் சொல்கிறேன், எதையும் அலோவ் பண்ணாதீங்கன்றேன். சட்டமன்றம் என்பது மக்களுக்கான சட்டங்களை இயற்றுவதற்கான ஒரு மன்றம். அதற்குள்ள சாதியோ மதமோ இனமோ எதையுமே தேவையில்லைன்னு தான் நம்ம விலக்கிட்டு பேசுறோம். அதை தாண்டி இந்த பாஜகவோட சில்மிஷங்கள் மொழி ரீதியா தாய்மொழி தமிழ் தாய் வாழ்த்து ரீதியா பேசும்போது நம்ம சில வார்த்தைகளை பேசலாம். அதை கூட முதலமைச்சர் மொழினா பவரு, மொழினா கெத்துன்னு தான் பேசினாரு. கேட்டா 2K கிட்ஸுக்கு புரியுற மொழின்னு சொன்னாரு. என்ன உணர்வை கடத்திட்டாரு அவரு? பாஜகவுக்கு தீனி போடுற வேலை இதெல்லாம். அவங்க நாளைக்கு சொல்லுவாங்க, பார்த்தீங்களா எல்லாரும் கிறிஸ்டின் பரப்புறாங்க, பார்த்தீங்களா மக்களே இந்துக்களே ஒன்று கொடுங்கன்னு கேட்பான். இதெல்லாம் தேவையில்லாத வேலை இல்லை. இப்போவே பார்த்தீங்கன்னா சட்டசபையில் வந்து அவங்களுடைய நிறைய கேண்டிடேட்ஸ் எல்லாமே கிறிஸ்துவ மதத்தை நான் சொல்ல இருக்கட்டுங்க. என்ன கேட்டீங்கன்னா அதான் சொல்றேன், தேவையில்லாம ஒரு இஷ்யூ ஆகுதுல்ல சார். தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா சிறுபான்மையின மக்கள், எல்லா சாதியை சேர்ந்தவங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் சட்டமன்றத்துக்குள்ள இருப்பது தான் அழகு. அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. எதை பின்பற்றினாலும் எந்த பின்புலமாக இருந்தாலும் சட்டமன்றத்துக்குள்ள ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்குது இல்லை, மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்தணும். இந்த மாதிரிலாம் நம்ம பான் கிறிஸ்டின் சொல்லி வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒருத்தர் உள்ள நம்ம பான் ஹிந்தும் பாரு, ஒருத்தர் பான் முஸ்லீமும் பாரு. தமிமுனன்சார்னு ஒரு தோழருங்க, என்னைக்காச்சும் அவர் மக்கள் பிரச்சனையை தாண்டி வேற ஏதாவது ஒன்று பேசி பார்த்துருப்பீங்களா நீங்க? கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் பான் முஸ்லீம்னு பேசியிருப்பாரா? பேசுவாரா? நானா அப்படி கனவோடு நினைச்சு பார்க்க மாட்டேன். ஏன்னா அப்படி பேச மாட்டார் அவரு. நிறைய எம்எல்ஏஸ் சொல்ற உதாரணம் சொல்றேன். மக்களுடைய பிரச்சனை என்ன, மக்களுடைய கோரிக்கை என்ன, அதை பேசணும். தேவையில்லாத விஷயத்தை தொட்டுட்டார் அவர். சார் எவ்வளோ அழகாக பொறுமையாக பதில் சொன்னீங்க. நம்ம சேனல் நேயர்கள் சரி, பொதுவான மக்களும் சரி, இதை பற்றி புரிஞ்சுப்பாங்க நம்ம நம்பலாம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார்.